ஹாய்ங்க. சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் தாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மார்னிங் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு, அந்த விஷயத்த நடத்துறதுக்காக போயிருந்தோம். வேற ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லங்க. மொபைல் வாங்க தான் போயிருந்தோம். ஹஸ்பண்ட் மொபைல் வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் ஆனாலும், அவங்களுக்குன்னு மொபைல் சேஞ்ச் பண்ணவே மாட்டேன்னு, அவங்களுக்குன்னு எதுவுமே எடுக்க மாட்டாங்கங்க. இப்ப கம்பல் பண்ணி அவங்களுக்காக வந்து கூட்டிட்டு போயி ஒரு மொபைல் வந்து எடுத்தாச்சு. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சுமே வந்து ரிடக்ஷன் அமௌண்ட்ல வந்து குடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா, இதில என்ன கொடுமை அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சார்ஜர் தனியா தாங்க வாங்கணும். ஓகே, அடாப்டரும் நம்ம வந்து வாங்கியாச்சு. என்னடா இது ஐஃபோனுக்கு வந்த கதை மாதிரியே இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஃபோன் வாங்கியாச்சு. அழகா அந்த பொண்ணு வந்து டெமோ காமிச்சாங்க. அழகா நம்மளுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. "அக்கா நீங்க வீடியோ எடுக்கிறது என் ஃபேஸ் மட்டும் காமிக்க வேண்டாம்க்கா" அப்படின்னு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வச்சுட்டாங்க. "நோ ப்ராப்ளம்மா. நீங்க அழகா வந்து ஓப்பன் மட்டும் பண்ணி காமிங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கும் மொபைல்ல காமிக்கணும்லங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க." எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அழகா வந்து மொபைல் எல்லாம் எடுத்துட்டு, நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம். அதுக்குள்ள ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு, பில்லெல்லாம் பே பண்ணிட்டு, எல்லாமே ரெடியா இருந்தோங்க. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஆஃப்டர்நூன் டைம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல பசி. எங்கடா போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் பே பண்ணி, மொபைல்லாம் வாங்கிட்டு அழகா பக்கத்திலேயே உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயும் போய் வந்து சூப்பரா வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் 3:15 கிட்ட ஆயிடுச்சுங்க. அதனால ரொம்ப ஹெவியா சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹஸ்பண்ட் வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து 2 சப்பாத்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அப்புறம் பையன் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுமே எனக்கு வந்து இந்த மாதிரி நார்மலான ஒரு ரைஸ் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு புளி சாதம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான். ஆராதனா பார்த்தீங்க என் பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா. அவள் யூசுவலாவே லஞ்ச் அப்படின்னாலே அவளோட மோஸ்ட் ஆஃப் தி ப்ரிஃபரன்ஸ் வந்து அவளுக்கு வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸா தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. புளி சாதமே பார்த்தீங்க அப்படின்னா, "அம்மா டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு" பையன் சொன்னான். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. பொண்ணோட ஃப்ரைட் ரைஸுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. "டேஸ்ட் பண்ணி பாருங்கம்மான்ட்டு" அதோட ஃப்ளேவர் ப்ளஸ் வந்து அதோட டேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பரா நீங்களும் எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு ரொம்பவே நம்புறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.